லைலத்துல் கத்ரை தேடணும். லைலத்துல் கத்ரை தேடணும். இன்னைக்கு எல்லாரும் என்ன லைலத்துல் கத்ரை தேடணும் என்ன நினைக்கிறாங்கடா, இந்த ஓடி போய்த்து இடையில தொழுதுட்டு ஓடி போய்த்து வெளியே பாக்குறது, வானம் எப்படி மழை பெய்யுதா, இதல்ல ரசூலுல்லாஹ் சொன்னது. இப்படி நீங்க ஒரு நாள் அந்த மீட்டர் கோல் வச்சு அல்லது ஏதாவது ஒரு கருவி வச்சு நீங்க லைலத்துல் கத்ரை கண்டுபிடிச்சு அமல் செய்யறது இதையா இந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? இல்ல. 10 நாள் அமல் செய்யுங்க, 10 நாளும் தேடுங்க. ரசூல் அப்படித்தானே தேடினாங்க. ரசூல் அப்படித்தானே தேடினாங்க. பள்ளிக்குள்ள இருந்து தேடினாங்க, சுஜூதுல இருந்து தேடினாங்க. இன்றைக்கு நாங்க வானத்திலையும் கடலுக்கும் அங்கேயும் மலையிலையும் என்னடா அந்த மனிதன் அந்த குறுகிய புத்திய பாருங்க. நாங்க இன்றைக்கு அடையாளத்தை பார்த்து இன்றைக்கு இருக்குமோ அதுல ஒரு மீட்டிங் நடக்கும். இன்றைக்கு லைலத்துல் கத்ர் இருக்குமோ, இன்றைக்கு இப்படி இருந்து அப்படி இருந்து எப்படி இருந்துன்னு சில ஹதீஸ்ல அடையாளங்கள் வருது. அந்த அடையாளங்கள் எல்லாம் நாங்க தேடி கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்றதுக்கு அல்ல, நாங்க 10 நாளும் அமல்கள் செஞ்சு தேடணுமே தவிர கருவி வச்சோ கண்டுபிடிப்பு வச்சோ லைலத்துல் கத்ரை தரதில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஹர்ரவு லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அமல்களினூடாக நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னொரு அறிவிப்புல வருது கடைசி 10ல தேடிக்கொள்ளுங்க ஒரு ஹதீஸ் வருது. இன்னொரு அறிவிப்புல வருது தஹர்ரவு லைலத்துல் கத்ர் மினல் வித்ர் ஃபில் அஷ்ரில் அவாகிர் மின் ரமதான், ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படை இரவுல நீங்க தேடிக்கொள்ளுங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒற்றைப்படை இரவுல மொத்தமாக நாம் லைலத்துல் கத்ர்ல கடைசி 10 அமல் செய்யணும், கடைசி 10 உயிர்ப்பிக்கணும். அது 21, 22, 23 எது பிரச்சனை இல்லை. கடைசி 10 நாள் வருஷத்துல 365 நாள்ல, உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு சொல்றேன், 365 நாள் ஒரு 10 நாள். இப்ப இந்த 10 நாள் சந்திர கணக்குல கொஞ்சம் வித்தியாசம், 10 நாள் குறைய வரும், சூரிய கணக்குல 365 நாள் வரும். அப்ப இந்த ஒரு 10 நாள்ல நாங்க வருஷத்துல செலவழிக்கிற 350க்கும் மேற்பட்ட நாள்கள்ல நாங்க எங்கள வாழ்க்கைக்காக இரவு பகலாக கஷ்டப்பட்டோம். ஆனா லைலத்துல் கத்ர் அடையிறதுக்கு ஒரு 10 நாள் செலவழிக்கலதா? அறிஞர்கள் சொல்வார்கள், சலஃபுசாலிகள் சொல்வார்கள், 10 நாளை உயிர்ப்பீங்க, 10 நாளை ஹயாத்தாக்குங்க. இன்றைக்கு ஒற்றைப்பட ரெட்டப்பட அப்படின்னு பார்க்காங்க, 10 நாளை உயிர்ப்பீங்க, 10 நாளும் ஏத்திகாஃப் இருந்தாங்க ரசூலுல்லாஹ், 10 நாள் அமல் செய்யுங்க. அப்படி முடிய இல்லைன்னா 2வது ஸ்டெப் தான் இது, ஒற்றைப்படையா ஹயாத்தாக்குங்க. முதலாவது இது என்னால முடியல, கொஞ்சம் எனக்கு முன்ன பின்ன ஆயிருச்சு அப்படின்னா நீங்க ஒற்றைப்படைய நீங்க தவற விட்டுறாதீங்க. இது 2வது தான். முதலாவது என்ன? 10 நாளை உயிர்ப்பீங்க. அதுலயும் கஞ்சித்தனம் அமல் செய்யறதுல கஞ்சித்தனமே இருக்க கூடாது. அப்ப ஒருவேளை எனக்கு இந்த 10 நாள்ல 10 நாளும் எனக்கு கஷ்டம் முடியவே முடியாது அப்படின்னு யாராவது இருந்தால் அது நான் நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அமல் செய்து எனக்கு கஷ்டம் முடியாது அப்படின்னு நான் நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நம்மளோட மனசாட்சிக்கு தெரியும் இது முடியுமா முடியாதுன்னு. அப்படி ஒருவேளை அப்படி கஷ்டமா இருந்தா நீங்க என்ன செய்யுங்க? ஒற்றைப்படையை ஹயாத்தாக்குங்க. 21, 23, 25, 27, 29 என்று நீங்க ஹயாத்தாக்குங்க. இதுல இன்னொரு 3வது ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா, சிலர் 21, 23, 25, 27, 29 என்று சொல்லி அந்த நாளுக்கு மட்டும் வருவாங்க, அதுக்கு மட்டும் இபாதத் செய்வாங்க. இது தப்புன்னு நான் சொல்ல வரையில, நான் முழுமையான வடிவத்தை சொல்லித்தாரேன், நான் தப்புன்னு சொல்ல வரையில. அன்புக்குரிய அவர்களே, முழுமையாக பயன்படுத்தணும். இது அப்படி இல்லைன்றால் அந்த ஒற்றைப்படை. அதையும் தாண்டி இன்னொரு பகுதியினர் என்னன்னு சொன்னால் 27 என்று சொல்லி, இது வளமையா எல்லா இடத்துலயும் சொல்லப்படுறத நான் அதை ஞாபகப்படுத்திட்டே போறேன். 27 என்று சொல்லி குறிப்பிட்டு வச்சிருவாங்க. லைலத்துல் கத்ர் நிகழ்ச்சி போர்டையும் போட்டுருவாங்க. பாத்தீங்களா இல்லையா? லைலத்துல் கத்ர் இரவு நிகழ்ச்சிகள் பெரிய 2 மௌலிமார் பெரிய பயானம் போட்டு திக்ர் மஜ்லிஸ் தௌபாண்டு இஸ்திஃபார் இது ஒரு வகையில நல்ல விஷயங்களா செய்யறாங்க. ஆனா நல்ல விஷயம் செய்யறத ரசூலுல்லாஹ்வோட சுன்னாவின் அடிப்படையில செய்யணும். ஒருவர் இப்ப தொழுகிறார், அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா? குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத ஒரு தொழுகையை தொழுதார் என்றால் ரசூலுல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சதுக்காக அல்லாஹ் தண்டிப்பான். இப்ப மாரிபுரம் 5 ரக்காத் 6 ரக்காத் தொழுறாங்க, 6 ரக்காத் தொழுறாங்க கேட்டா என்னமோ ஒரு பேரை சொல்லாங்க, அவ்வாபினா என்னமோ ஒரு பேரை சொல்லாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்களா? இல்ல. அவர் 6 தொழுதாலும் சரி 50 ரக்காத் தொழுதாலும் சரி அவர் தண்டிக்கப்படுவார். ஏன் தண்டிக்கப்படுவார்? அவர் குற்றவாளி. எல்லா இடத்துல பிதாத் செஞ்சா அவர் குற்றவாளி. ஏன் குற்றவாளி? தொழுதா பாவமா? தொழுதா பாவம் இல்ல. ரசூலுல்லாஹ் காட்டித்தராத ஒன்றை செய்தால், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு மாறு செய்து அதை இபாதத் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சதுக்கு அல்லாஹ் தண்டிப்பான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம தெளிவாக இருக்கணும். 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர் புனித சிறப்பு நிகழ்ச்சிகள் அப்படி நிறைய போட் போடுவாங்க, நிறைய செய்யறாங்க. இது என்ன பாருங்க, அமல் செய்யறதோட வருஷத்துல ஒரு முறை எல்லாரும் ஒன்று சேர்ந்து அமல் செய்யறாங்க, அதை கூட விட மாட்டேங்கிறாங்களே, பிதத் சொல்றாங்களேன்னு சொல்லுவாங்க. நாங்க சொல்லும் அப்படி செய்யறது நீங்க செய்யறது அமல் தான். ஆனா நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் செய்றீங்க, அதனால் நீங்க செய்யறது பிதா. அது பாவம். நீங்க செஞ்சது எல்லாரும் ஒன்று சேர்த்து செய்யுங்க தானே. கடைசி 10 ஃபுல்லா அப்படி செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ். கடைசி 10 ஃபுல்லா அல்ல ஒற்றைப்படையில முடியல, ஒற்றைப்படையில 21, 25, 23 இப்படி செய்யுங்க, பிரச்சனை இல்ல. அதுல 27 மட்டும் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா, சஹாபாக்கள் செஞ்சாங்களா, தாபியீன்கள் செஞ்சாங்களா, யார் செஞ்சாங்க? குர்ஆன் ஹதீஸ்ல அப்படி இல்ல அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே மனிதர்கள் தொழாதவர்களும் அந்த 27இல்
கியாமுல்லை இரவு தொழுகை தொழுது இஸ்திக்பார் செய்து மௌலவி ஒரு துவா கேட்க பின்னாலே இருந்த சொல்லி இந்த பிதாக்களை பாவத்திலிருந்து வந்து பிதாவை செய்து கொண்டு போறார். சைத்தானுக்கு அதான் விருப்பம். பாவத்தை விட பிதத்தன் சைத்தானுக்கு விருப்பம் கூட. ஏன் பாவம் செஞ்சவன்ட்ட போய் நீ பாவம் செய்யறாண்டா அவன் தௌபா செஞ்சு மீள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிதத்வாதி வந்து பிதத்தை நன்மை நினைச்சிட்டு செய்யறான், நான் விடுவானா? நன்மை நினைச்சிட்டு செய்யறது யாராவது சொன்னா விடுவாங்களா? நாங்க செய்யறது உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப செய்யறது எல்லாமே நபிதா. அப்ப எனவே சைத்தானுக்கு அதான் விருப்பம் கூட. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அந்த 27 என்று சொல்லி வைத்து அப்படி நாங்கள் செய்யக்கூடாது, அது பிழை. அடுத்தது அதுக்குள்ள நிறைய விஷயங்கள். முன்னால இருந்துகிட்டு லைட் டைம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு நான் முன்னால் செஞ்ச பாவம் பின்னால் செஞ்ச பாவம் அப்படி இப்படின்னு மௌலே சொல்லுவார். பின்னுக்கு ஆமீன் ஆமீன் ஆமீன். அல்லாஹ்விடத்துல நாங்க தனியே கேட்கணும், இரகசியமா கேட்கணும். கூட்டா கும்மலம் அடிக்கிறதுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஆள் கத்த பின்னால் ஆமீன் சொல்ல, இது வழிகேடு, விதாத். ஏண்ட பாவத்தை யா அல்லாஹ், ஏண்ட பாவம் உனக்கும் எனக்கும் தான் தெரியும், யா அல்லாஹ் ஏண்ட பாவத்தை நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு நான் தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். அவர் கேட்கறதுக்கு அவருக்கு மட்டுமா அல்லாஹ் சொந்தக்காரன்? அவர் கேட்டா மட்டுமா அல்லாஹ் சொல்லுவான், பதில் சொல்லுவான்? மௌலவி தான் கேட்கணுமா? சில பொழுது மௌலவியை விட ஆலிமை விட ஒரு சாதாரண பாமர மனிதன் அல்லாஹ் இடத்துல நெருக்கத்துக்குரியவனா இருப்பான். அல்லாஹ் தான் தெரியும். அது தோற்றங்களை வச்சு அல்லாஹ் மனிதன் உள்ளத்துக்கு இட போடுறது இல்லை, மனிதன் அமல இட போடுறது இல்லை. அப்ப எனவே சில பொழுது ஏண்ட துவா கபூலாகாம இருக்கும், முன்னால இருக்கிற ஒரு மனிதனுடைய துவா கபூல் ஆகும். அப்ப எனவே ஒவ்வொருத்தரும் துவா கேட்கணும், தனித்தனியா துவா கேட்கணும். நான் செஞ்ச பாவம் எனக்கு மட்டும் தானே தெரியும். அவர் யா அல்லாஹ் நாங்க செஞ்ச பாவத்தை பிரகடனப்படுத்தப்படாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க குல்லு உம்மத்தி முஆஃபன் லில் முஜாஹிரீன். புகாரில வரக்கூடிய ஹதீஸ், என்ன உம்மத்துல எல்லாரும் மன்னிக்கப்படுவாங்க பாவங்களை பகிரங்கப்படுத்துவவர்களை தவிர. பகிரங்கப்படுத்துற என்ன? யா அல்லாஹ் நான் இந்த இடத்துல இப்படி செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் நான் இப்படி செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் ஆமீன். என்ன ஏன் நீங்க பாவத்தை, நீங்க செஞ்ச பாவத்தை அல்ல இடத்துல யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்தை நான் மனசால நான் கேட்கணும். நான் பாவத்தை பகிரங்கப்படுத்தி சிலவங்க சொல்லுவாங்க, நான் பாத்தீங்களா நான் இப்படி செஞ்சுட்டு இருந்தேன், நான் குடிச்சிட்டு இருந்தேன், விபச்சாரத்துல இருந்தேன், நீ செஞ்சியா உனக்கு ரப்புக்கு தானே தெரியும், உற்று தௌபா செஞ்சியா முடிஞ்சது. ஏன் நீ பாவத்தை பகிரங்கப்படுத்தணும்? பாவத்தை பகிரங்கப்படுத்தினால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் புகாரில வருது. என்ன உம்மத்துல எல்லாருக்கும் மன்னிப்பு இருக்கு, பாவத்தை பகிரங்கப்படுத்துவவர்களை தவிர. சர்வ சாதாரணம். இன்றைக்கு தௌபாண்ட பேர்ல அது நடக்கு. சில பொழுது யா அல்லாஹ் நாங்கள் இப்படி செய்து விட்டோம், யா அல்லாஹ் உனக்கு தெரியாம நாங்கள் இப்படி செய்து விட்டோம், யா அல்லாஹ் சிறுபிராயத்துல இப்படி செய்தோம், யா அல்லாஹ் ஏன் உனக்கு, ஏன் நீ சொல்லணும் சமூகத்துக்கு? அதை வேற இப்ப லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஒரு பயான் பண்றோம், பிரயோசனம் இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்றோம், பிரயோசனம் இருக்குது. நீ தௌபா செய்யற மௌலவி கண்ணீர் வடிக்கிறத லைவ்ல எல்லாரும் பார்க்கணுமா? தௌபா அதாவது கண்ணீர் வர வைக்கக்கூடிய தௌபா நிகழ்ச்சி, விசேட துவா பிரார்த்தனைன்னு சொல்லி லைவ்ல டெலிகாஸ்ட். அங்க முன்னுக்கு போனை வச்சுக்கிட்டு இங்க ஆமீன் சொல்லி இருக்கிறாங்க, பின்னால் ஆமீன் சொல்லி சிலர் என்ன செய்யறாங்க, அவரு சொல்றதெல்லாம் உலகம் முழுக்க தெரிய வருது. தௌபா இதா? இது ஒரு கேலி கூத்தாக மாறி இல்லையா? அப்ப எனவே இந்த ஒரு ஃபார்மட் வடிவம் என்பது பிழை, தவறு. நாம் அந்த நிலைக்கு போய்விடக் கூடாது. இந்த ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப கடைசி 10 நாட்களையும் நாம் உயிர்ப்பிக்க வேண்டும். முதலாவதாக உயிர்ப்பிப்பதில் முதன்மையானது என்ன? இப்ப லைலத்துல் கத்ர் இரவை நாங்க கடைசி பகுதியில நம்ம தேடிக்கொள்ளணும். இப்ப நாங்க ஒவ்வொரு இரவுலையும் என்ன நாமல் செய்யணும்? முதலாவது அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட தொழுக 5 நேர தொழுக சீராகவில்லை என்றால் நீங்க லைலத்துல் கத்ர் இரவு வணக்கம் செய்து ஒரு பிரயோசனம் இல்லை. நல்ல ஒரு அடிப்படை வழங்கிக் கொள்ளுங்க. எங்கட 5 நேர தொழுக சரியில்லை. லொஹர், நீங்க லொஹர் தொழுறீங்க தானே? இந்த லொஹர் ஃபர்லான லொஹருடைய தொழுகை, ஃபர்லான அஸ்ருடைய தொழுகை, ஃபர்லான மக்ரிபுடைய தொழுகை, ஃபர்லான இஷாவுடைய தொழுகை, நீங்க இஷாவுல இருந்து சுபு வரைக்கு கியாமுல் தொழுதாலும் இந்த லொஹருடைய நன்மை உங்களால் அடையவே முடியாது. நீங்க லொஹர தொலை இல்லைண்டா அல்லாஹ் கேட்பான். கியாமுல் நீங்க தொலை இல்லைன்னா அல்லாஹ் கேட்க மாட்டான். இது சுன்னா. சுன்னத்துக்கு கேள்வி கணக்கு இல்ல, செஞ்சா நன்மை, விட்டா பாவம் இல்ல. நல்லா விளங்கிக் கொடுங்க. இரவு முழுக்க 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 நின்று வணங்கி நீங்க லொஹர விட்டுட்டீங்க, அசர விட்டுட்டீங்கன்னா ஒரு பிரயோசனம் இல்ல. ஃபர்லான தொழுகைகளை நீங்க சரியான நேரத்தில் தொழ வேண்டும். அடிப்படை அதுதான். இஷா நீங்க சிலர் இஷாக்கு வர மாட்டாங்க, இஷா தொழுகை இல்ல, ஆனா அவங்க 2 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் கியாமுல் தொழுவாங்க, கால் கடுக்க தொழுவாங்க. நான் சொல்கிறேன், இஷா நீங்க தொழாமல் கியாமுல் தொழுது ஒரு பிரயோசனம் கிடையாது. ஃபர்லான தொழுகை விட்டு விட்டால் இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, ஃபர்லான தொழுகை விட்டுட்டீங்கடா ஒரு பிரயோசனம் இல்லை. அப்ப 5 நேர தொழுகைகளை இந்த கடைசி பகுதியில நாம் கவனம் எடுத்து தொழணும். 5 நேர தொழுகைகளையும் தவற விட்டு விடக்கூடாது, ஜமாத்தாக தொழ வேண்டும். ஒருவேளை நீங்க ஏதோ நிர்பந்தமாக ஜமாத் தவறி போய் விட்டது என்றால் கூட தொழுகை தவறவிடக்கூடாது. தொழுகை தவறி போகக்கூடாது. தொழுகையை விட்டு வேணுமென்னு தொழுகை விட்டீங்கன்னா உங்களுக்கு இஸ்லாத்துல பங்கே இல்லை. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது அடிப்படை தொழுகை சீராக இருக்க வேண்டும். இரண்டாவது, எங்களுடைய நம்பிக்கையும்
நன்மை எதிர்பார்க்கிற உணர்வும் சரியாயிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகதம மின் தம்பி ومن قام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام ليله القدر ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. மூன்றுக்கும் சொன்னது இந்த ரெண்டும். யார் நோன்பு மாசத்துல ஈமானோடு இஹ்திசாபோடு நோன்பு வைப்பாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். பெரும் பாவங்கள் அல்ல, சிறு பாவங்கள். எங்கெல்லாம் ஹதீஸ்ல غفر له ما تقدم من ذنبه வருதோ, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் வருதோ, அதெல்லாம் சிறு பாவங்கள் தான். இது ஒரு ஹதீஸ்ல வர ஒரு அடிப்படையான ஒரு அம்சம். அப்ப அதே மாதிரி யார் இரவில் நின்று வணங்குவாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். லைலத்துல் கத்ர்ல யார் நின்று வணங்குவாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப ஏனைய தொழுகையை விட்டு போட்டு லைலத்துல் கத்ர்ல நின்று வணங்கினா போதுமா? இல்ல, அதெல்லாம் சரிவர செஞ்சுட்டு தான் மேலதிகமான விஷயங்கள் தான் இது. விளங்குச்சா? அப்ப எனவே இந்த மூன்றுலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஈமான் இருக்கணும், இஹ்திசாப் இருக்கணும். ஒன்று தெளிவான நம்பிக்கை கொள்கை சரியாக இருக்கணும். இரண்டாவது நன்மை ஆதரவிக்கணும். நன்மை ஆதரவிக்கிறா என்ன? பிதாத் செஞ்சு நன்மை கிடைக்குமா? சுன்னாவின் அடிப்படையில் செய்யணும். ஈமான் அகீதா தெளிவான கொள்கை, இஹ்திசாப் சுன்னாவின் அடிப்படையில். இப்ப ஒருவர் பிதாத் செய்றார், அதுக்கு கூலி இல்ல. சுன்னாவின் அடிப்படையில் செய்தால் கூலி. எனவே நன்மையை ஆதரவு வைக்கிறண்டா எதில் ஆதரவு வைப்பாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் செய்து அவர் நோன்பை நிறைவேற்றுவார், பாவம் மன்னிக்கப்படும். அதே மாதிரி கியாமுல் லைல் தொழுவார், பாவம் மன்னிக்கப்படும். லைலத்துல் கத்ரில் நின்று வணங்குவார், பாவம் மன்னிக்கப்படும். எனவே இந்த இஹ்திசாப் நன்மை ஆதரவு வைக்கணும், சுன்னாவின் அடிப்படையில் செய்து நன்மையை தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை அம்சம் இரண்டாவதாக இருக்கணும். அப்ப எல்லா மனிதர்கிட்டையும் என்ன கொள்கை அகீதா சரியா இருக்குதா? ஷிர்க் இருக்கக்கூடாது, ஷிர்க் இருக்கக்கூடாது, பிதாத் இருக்கக்கூடாது. என்ன வணக்க வழிபாடுகளை நான் கியாமுல் லைல் நான் இரவு வணக்கம் செய்கிறேன் என்று சொல்லி பிதாத்கள் செய்துவிடக் கூடாது. இடையில சொருகிடுவாங்க பிதாத்தை. 2 ரக்காத் தொழுவாங்க, ஸலவாத் ஓதுவாங்க, 2 ரக்காத் தொழுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ திக்ர்கள் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களை இபாதத்துல நாங்க சேர்த்திடக்கூடாது, இபாதத்தாக நாங்க சேர்த்திடக்கூடாது. இதில் வந்துட்டால் நன்மை எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை இது இரண்டாவது அடிப்படை, ஈமான் இஹ்திசாபோடு நாங்கள் செய்ய வேண்டும். எந்த அமலாக இருந்தாலும் நாங்கள் இந்த அடிப்படையில் செய்ய வேண்டும். மூன்றாவது, எங்களுடைய இரவு வணக்கத்தில் அடிப்படையானது கியாமுல் லைல். காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காம ரமலான ஈமானன். அப்ப இந்த கியாமுல் லைல் என்பது ஒரு அடிப்படையான ஒரு இபாதா. நாங்க மாஷா அல்லாஹ் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டு நாங்க 2 மணிக்கு தொழுகிறோம், 3:30 3:45 வரைக்கும் நம்ம தொழுகிறோம். அப்ப இதுல நீண்ட நேரம் நிக்கிறோம். மாஷா அல்லாஹ் நன்மை ஆதரவு வைக்கணும். யா அல்லாஹ் உனக்காக நான் கால் கடுக்க நான் தொழுகிறேன் யா அல்லாஹ். அதே மாதிரி ருக்குல நான் ருக்குல நாங்க அதாவது சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹி ஹதீஸின் அடிப்படையில் காட்டப்பட்ட துஆ ஓதுறோம், சுஜூதுல துஆ ஓதுறோம். இப்ப சுஜூதுகள் நீட்டப்படும். இந்த கியாமுல் லைல்ல சுஜூதுகள் நீட்டப்படுற நேரம் நாங்க சுப்ஹான ரப்பியல் ஆலான்னு சொல்றோம். இடையில நமக்கு வேண்டிய துஆக்களை கேட்டுக்கொள்ளலாம். கிடைக்கிற டைம் இமாம் தலை உயர்த்துற வரைக்கும் நாங்க துஆ கேட்டுக்கொள்ளலாம். யா அல்லாஹ் எனக்கு என்ன உங்களுக்கு என்ன தேவை இருக்கு துஆ கேளுங்க. அக்ரமா யகுல் அப்து மின் ரப்பியோ சாஜித் ஃபஅக்திரு ஃபீ துஆ ஃபகமினு யுஸ்தஜாப லக்கும். ரவாஹ் முஸ்லிம். அடியான் அல்லாஹ்க்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் சுஜூத். அதுல நீங்க துஆவை அதிகப்படுத்துங்க, அது துஆ ஏற்றுக்கொள்ளப்பட தகுதியானது சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில துஆ கேளுங்க. நான் அரபுல எனக்கு இந்த துஆ பாடம் இல்ல, அந்த துஆ பாடம் இல்ல, நீங்க சுஜூதுல தாராளமா கியாமுல் லைல் துஆ கேட்டுக்கொள்ளலாம். வேண்டிய மொழியில உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில துஆ கேட்கலாம். ஏன்னா ரசூலா அதிகப்படுத்துன்னு சொன்னாங்க தானே, அதிகப்படுத்த ரசூலுக்கு தெரியாதா? தமிழ் தெரியுறவங்களுக்கு என்ன துஆ தெரியும்? அரபுல எல்லாம் பாடமாக்கின மௌலிமார்கள் தான் கேட்கலாம். அப்ப அரபு தெரியாட்டி அல்லாஹ்ட்ட ஒண்ணு கேட்க இயலாதா? அப்ப அல்லாஹ் அரபு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கலாம். அப்படியே இல்ல, ரசூலா அதிகப்படுத்த சொல்லிட்டாங்க. அப்ப அத்தஹியாத்துல கொஞ்ச நேரம் நிறுத்தாங்கன்னு வைங்க. அப்ப ஃபல்யஹ்தர் மினல் மஸ்அலத்தி மாஷா, ரசூலா சொன்னாங்க நீங்க விரும்பினதை கேளுங்கன்னு சொன்னாங்க. விரும்பினதை கேளுங்க. இன்னைக்கு ஹமீது மஜீத் அதுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்ச அரபுல துஆ ஹதீஸ்ல வந்து துஆ ஓதிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா தமிழில் நம்ம கேட்டுக்கொள்ளலாம் துஆ. அப்ப எனவே இந்த கியாமுல் லைல் அதாவது இமாம் ஓதுகிற பொழுது முடிமான அளவு சிந்தனைய நம்ம கொஞ்சம் அந்த தொழுகையோட வச்சுக்கொள்ளணும். கியாமுல் லைல் தொழும் பொழுது இந்த சிந்தனையை வந்து வெளியே விடக்கூடாது. அந்த ஓதப்படுற வசனங்கள்ல வரக்கூடிய சொற்கள் நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். வர் ரஹ்மான் சொல்லும் போது நமக்கு விளங்குது, அப்படிதானே? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அடிக்கடி வர சொற்கள் தான். வர் ரஹ்மான் அல்லாஹ் பத்தி சொல்லப்படுது. அல்லமல் குர்ஆன், அப்ப குர்ஆன் வருது. அதுல எப்படியுமே நீங்க ஒரு 5-10 வசனம் எடுத்தா அதுல ஒரு 5 வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த முடிமான அளவு சிந்தனையை அந்த குர்ஆனுக்குள்ள வைங்க. அப்ப எனவே அந்த கியாமுல் லைல் சும்மா மாஷா அல்லாஹ் நல்ல ராகமாய்க்கு அழகா இருக்குது, அது உண்மையிலே அழகா ஓதுறது அல்லாஹ் தஆலா அதை விரும்பி கேட்கிறான். நீங்க குர்ஆன் அழகுபடுத்துங்க, ஹதீஸ்ல அதுக்கு நன்மை இருக்குது, மாஷா அல்லாஹ் ரசிக்கிறது, அதெல்லாம் அது ஒரு பகுதி, அதுக்கு நன்மை தாராளமா இருக்கு, அது மாற்று கருத்து இல்ல. ஆனால் இரண்டாவது பகுதியும் இருக்குது. நாங்க இன்னும் கொஞ்சம் அதை ரசிக்கிற மாதிரி, அதை உள்வாங்குற மாதிரி கொஞ்சம் சிந்திக்கணும்.
அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், அஃபலா யத்ததப்பருல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உள்ளங்கள்ல அவங்களுக்கு பூட்டு போடப்பட்டிருக்குதா, ஏன் அவங்க குர்ஆனை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் சிந்திக்காமல் இருக்கிறார்கள்? அஃபலா யத்ததப்பருல் குர்ஆன், குர்ஆன் அவர்கள் சிந்திக்க வேண்டாமா அல்லாஹ் கேட்கிறான். அப்பவே தொழுகையில கியாமுல் லைல்ல நாங்க சிந்தனையோட அந்த வசனங்கள்ல சொல்லப்படுற விஷயங்களை அப்படி உணர்ந்து நாங்க தொழுதால் அந்த கியாமுல் லைல்ல ஒரு உயிரோட்டம் இருக்கும். கியாமுல் லைல்ங்கிறது எங்க இரவை உயிர்ப்பிக்கிறது மட்டும் இல்லை, எங்களோட உள்ளத்தை உயிர்ப்பிக்கிறது. எங்களோட உள்ளத்துக்கு ஒரு ஒரு உயிர், அதாவது எங்களோட உள்ளத்துக்கு ஒரு சக்தி, எங்களோட உள்ளத்துக்கு ஒரு பவர், பலம் அந்த கியாமுல் லைல் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பகல் நேரத்துல ஒரு தாவா பிரச்சாரம் இருக்குன்னு சொல்லும்போது அல்லாஹ் இரவையில ஒரு கியாமுல் லைல் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப எனவே அது ஒரு சக்தி, அது ஒரு பலம். கியாமுல் லைல் என்பது எங்களுக்கு ஒரு அடிப்படையான ஒன்று. யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, நீங்க இரவுல நீங்க நின்று வணங்குங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்கணும், கியாமுல் லைல் இரவையில நின்று வணங்கணும், அதுல நாங்க கவனத்தை செலுத்தணும். அப்படி செலுத்துற பொழுது இந்த லைலத்துல் கத்ருடைய அந்த நன்மை அடைஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, அதோட சேர்த்து வாரது நோன்பு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பரலான நோன்பு. அதை விட்டு போட்டு நோன்பு மாசத்துல நோன்பை விட்டுட்டு வேற எந்த அமல் செஞ்சும் எந்த பிரயோசனமும் கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். அப்ப எனவே நோன்ப நாங்க உண்மையான நோன்பாக பிடிக்கணும். அதையும் இந்த இடத்துல நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். கடைசி 10 நாங்க விட்டுறக்கூடாது, முக்கியமான அளவு இதுல பயனை அடைஞ்சு கொள்ளணும். நோன்புல நாங்க சம்பிரதாயமா சடங்காக நோன்பை பிடிச்சோம் பசிச்சிருந்தோம் என்று மட்டும் இல்லாமல் நாங்க கண்ணால வாயால நோம்பிருக்கணும். நாங்க அந்நிய பெண்களை பார்க்கிறது, அந்நிய ஆண்களை பார்க்கிறது, தவறான பார்வைகள், படம், சினிமா, ஆபாசம், காட்சி, ஆடல், பாடல், சினிமா, பாட்டு, இசை இதெல்லாம் விட்டு பொய், புறம், கோல் சொல்றது, அதே மாதிரி தகாத வார்த்தைகள், வீணான பேச்சுக்களை விட்டு நோன்பை நோன்பாக பிடிக்கிற ஒரு நிலை வந்தா இன்னும் இன்னும் அந்த இரவு வணக்கத்துக்கு அது இன்னும் இன்னும் எங்களுக்கு அது ஒரு சக்தியை, பலத்தை தரும். எனவே பகல்ல நோன்பு பிடிப்பதினூடாக இரவில கியாமுல் லைல் தொழுவதற்கும், இரவில கியாமுல் லைல் தொழுது பகல்ல நோன்பு பிடிப்பதற்கும் ஒன்றோடொன்றை இணைத்து நாங்கள் பார்ப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும்.